ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைரவா வியூஸ் 786. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கிரை ஓரை வழிபாடு செய்கிறதால நம்ம குடும்பம் சுபிக்ஷம் அடையும் அப்படின்றது ஒரு கூற்று இருக்குது. அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளவு முன்ஜென்ம நம்பிக்கை இருந்தாலும் எல்லாவிட்டாலும் நம்ம கஷ்டத்தை கடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கடவுளை சரணாகதி அடையிறது அப்படின்றது தான் ஒரு எளிமையான வழி. திக்கற்றவங்களுக்கு தெய்வமே துணை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? எவ்வளவு துயரங்கள் வந்தாலும் உரிய முறையில் நம்ம வழிபாடுகள் செய்ய நம்ம பழகிட்டோன்னா எவ்வளவு முன்வினை பயன்கள் நமக்கு தாக்குதல் இருந்தாலும் அது எல்லாமே குறைஞ்சி நம்ம இந்த இறைசக்தியானது நம்ம மன்னித்து நம்ம தண்டனையை குறைச்சி அதுக்கேற்ற மாதிரியான பலன்களை கொடுக்கும். அதுக்கான சாஸ்திர விளக்கங்களை நமக்கு முன்னோர்கள் பல விஷயத்தில் நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்று தான் இந்த சுக்கிர ஓரை வழிபாடு. இப்போது நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் கவலைகள் இருந்தாலும் எதை சொன்னாலும் கடைசியில் ஒரு புள்ளியில் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அது தனம் சம்மந்தப்பட்ட பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் இருக்கும் அப்படின்ற விஷயம் இருக்குது. நீங்கள் ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனைக்கான மூல காரணமாக விளங்கக்கூடியது இந்த பொருளாதாரம், இந்த பணம். அதனால தான் நம்ம மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது சுக்கிர யோகத்தை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த குறிப்பிட்ட வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய சுக்கிர ஓரையில சுக்கிர பகவானை நினைச்சு நம்ம பூஜை செய்யும் பொழுது சுக்கிர காயத்ரி மந்திரங்களை பிரயோகம் பண்ணும் பொழுதும் நமக்கு சுக்கிரனுக்கு இணையான யோகத்தை கிடைக்கும் அப்படின்ற விஷயம் இருக்கு. அதனாலதான் வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி அம்பாளையும் அம்பிகையும் தேவியரையும் வணங்குறது அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு. வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய சுக்கிர ஓரையில நம்ம இந்த தெய்வங்கள் வழிபடும் பொழுது அம்பிகைக்கு வழிபாடுகள் செய்யும் பொழுது நமக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கும். பொதுவாகவே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம ராகு காலம், யமகண்டம், நல்ல நேரம் இதையெல்லாம் பார்க்குறோம். அதே மாதிரி ஹோரைகளுக்கும் பலன் அதிகம். நம்ம வெள்ளிக்கிழமையில இருக்கக்கூடிய அந்த சுக்கிர ஹோரையில நம்ம இந்த அம்பாளை நோக்கி சுக்கிரனையும் நினைத்து பூஜை செய்யும் பொழுது பொருளாதாரத்தில் நம்ம முன்னேற்றம் அடையிறது அப்படின்ற விஷயத்தில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. கண்டிப்பாக இந்த வழிபாடுக்கு பலன்கள் அதிகமாக இருக்குது. அதனால தான் என்ன சொல்லுவாங்க, இந்த வெள்ளிக்கிழமையில் அருகில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு சென்று அம்பாள் குடியிருக்கக்கூடிய கோவில்களுக்கும் சென்று நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம். பெருமாள் கோயிலில் உள்ள தாயார் சன்னதிக்கு சென்று வழிபாடு செய்கிறதும் சிறந்த பலனை கொடுக்கும். அதுவும் குறிப்பாக இந்த சுக்கிர ஓரையில் நம்ம இந்த மாதிரியான வழிபாடுகள் பண்ணும் பொழுது பலன் பல மடங்கா பெருகும் அப்படின்றது இருக்கு. இப்போ இந்த மாதிரி நேரத்துல நமக்கு கரெக்டான நேரத்துல ஆலயம் சென்று இந்த சுக்கிர பகவானை வழிபடுறதும் அம்பாலை வழிபடுறதுக்கும் முடியலை அப்படின்னா சுலபமாக வெள்ளிக்கிழமையில் காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும், அதே மாதிரி மதியம் 1லேருந்து 2 மணி வரைக்கும், அடுத்தது அதை அடுத்து இரவு 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தை நம்ம சுக்கிர ஓரை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாளில் இந்த வெள்ளிக்கிழமையில் இந்த 3 நேரத்தில் சுக்கிர ஓரை கரெக்டாக வருது. உங்களுக்கு எந்த நேரத்தில் இந்த பூஜையை பண்ண உங்களுக்கு முடியும் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கிட்டு அந்த டைமில் நீங்கள் அம்பாலையும் இந்த சுக்கிரனையும் நினைச்சு நீங்கள் பூஜை பண்ணலாம். வீட்டில் இருந்தபடியே நீங்கள் பூஜை பண்ணுறதுக்கு சுலபமாக பண்ணலாம். அந்த டைமில் நீங்கள் செய்ய வேண்டியது அம்பாளுக்குரிய திருநாமங்களை சொல்கிறது, லலிதா சகஸ்ரநாமம் சொல்கிறது, கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்கிறது, சுக்கிர காயத்ரி மந்திரங்கள் சொல்கிறது. உங்களுக்கு எந்த மாதிரியான மந்திரங்கள் தெரியுமோ அந்த மந்திரங்களை நீங்கள் பிரயோகம் பண்ணுறதன் மூலயமா இந்த இறைவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். இப்போ நார்மலாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், நான் ரெகுலராக பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறது என்னுடைய வழக்கம். இந்த வெள்ளிக்கிழமையில பிரம்ம முகூர்த்த பூஜையை தொடங்கி நான் முடிக்கிற நேரமே ஒரு 6:30 மணி அந்த மாதிரி டைம்ல முடிக்க ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா இப்போ அந்த பிரம்ம முகூர்த்தம் பூஜை முடிச்சுட்டு அதையும் தொடர்ந்து நான் 6:30 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவேன். அந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னால், வெள்ளிக்கிழமையில் கண்டிப்பாக கல்லுப்பு வாங்கி நான் அந்த பூஜையில் வச்சு வழிபடுறதுன்றது என்னுடைய வழக்கம். அந்த வெள்ளிக்கிழமையில் அந்த போன வாரம் செஞ்ச பூஜை பண்ண கல்லுப்பை எடுத்து பத்திரமா வச்சுருப்பேன். இந்த 6 மணியிலேருந்து இந்த 7 மணிக்குள்ளே சுக்கிர ஓரையில்
பூஜை முடிச்சுட்டு 6:30 மணிக்குள்ளே பூஜையை முடிச்சுட்டு போன வாரம் செஞ்ச பூஜையில் வச்ச கல் உப்பை எடுத்து நம்ம உப்பு கொட்டுற ஏனத்தில் கொட்டி வைக்கிறதுன்றது என்னுடைய வழக்கம். அதனால் இதையும் நான் சேர்த்து செய்கிறேன். அந்த டைமில் சுக்கிர காயத்ரி மந்திரத்தை என்னால் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அதை சொல்லுவேன். லலிதா சகஸ்ரநாமம், கனகதாரா ஸ்தோத்திரம் இதெல்லாம் பிரம்ம முகூர்த்தத்தில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6:30க்குள்ளே முடிக்கிற மாதிரி நான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அடுத்தது மீதி இருக்கக்கூடிய 6:30 to 7 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ½ அன் ஹவர் நான் என்னுடைய ரெகுலர் ஒர்க்கை பார்த்துக்கிட்டு மறுபடியும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறது என்னுடைய பழக்கம். இதை மாதிரி என்னுடைய பூஜைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி நீங்கள் வீட்டில் உட்காந்து செய்யும்போது இந்த பூஜைக்கு அம்பாளுக்கு உரிய மலர்களை சாத்தி வழிபடுறது அப்படின்ற விஷயம் இருக்குது. இந்த மாதிரியான சுக்கிர ஓரையில் நீங்கள் பண்ணக்கூடிய இந்த பூஜைக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் உங்களுக்கு அளிக்கக்கூடிய பாகியத்தை இந்த இறைவன் நமக்கு தந்து அருள்வாங்க அப்படின்ற விஷயம் இருக்குது. இன்னல்களில் இருந்து நம்மளை விடுவித்து தன தானியத்தையும் ஆடை ஆபரணங்களையும் சேர்க்கை நமக்கு அதிகமாக உண்டாகும் அப்படின்ற ஐதீகமும் இருக்குது. அதனால் இந்த அம்பாளுடைய ஆசீர்வாதத்தால் மகாலட்சுமி கடாட்சத்தோட நம்ம வாழ்க்கையை வாழறதுக்கு இந்த சுக்கிர ஓரையில் பண்ணக்கூடிய பூஜைக்கு சிறந்த பலன்கள் இருக்கு. யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீடூழி வாழணும்னு இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.